2026ஆம் ஆண்டு கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும் தனுசு ராசி. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எப்போ வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, ஜூன் வரைக்கும். ஜூன் வரைக்கும் கடனை நிறைய கட்டுவாங்க, பிரச்சனை இல்லாமல் நல்லா லைஃப்பை லீட் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனையே வராது. புதுசாக கடனே வந்தால் கூட அது ஒரு ஹவுசிங் லோனாக இருக்கும், ஒரு கார் லோனாக இருக்கும், இல்லை ஒரு பேங்க்கில் வாங்குற மினிமம் இன்ட்ரெஸ்ட்டில் லோனாக இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கடன் அதிகமாக வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அந்த கடன் எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, ஒரு வீடு வாங்கினேன் அப்படின்னு போய் வீடே இவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்த அமௌண்ட்டை கொடுத்து மாட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அதே போல் ஏதாவது ஒரு கார் வாங்குகிறேன், ஒரு பழைய கார் வாங்குகிறேன் அப்படின்னு போய் ஒரு காரை வாங்கிட்டு தேவையில்லாமல் ஒரு காரை வாங்கி நிப்பாட்டினா அந்த கார் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதில் ஒரு பாதிப்படைவாங்க. அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்க முக்கியமாக எல்லாமே சாதகமாக தெரியும். ₹1 போட்டால் ₹2 சம்பாதிச்சிடலாம், 3 மாதத்தில் கிடச்சிரும், நம்ம 3 மாதத்தில் 2 டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம், நிறைய லாபம் சம்பாதிச்சலான்ற எல்லா வாய்ப்புகளும் சாதகமாக இருக்க மாதிரி தோணும். அங்கே தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தேவையில்லாத முதலீடுகள், முக்கியமாக பண விஷயத்தில், நான் லோன் எடுக்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், ஹவுசிங் லோன் போக மாட்டேன், கார் லோன் போக மாட்டேன், புதுசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா 2026ஆம் ஆண்டு தனுசு ராசி என்பதற்கு ஒரு சந்தோஷமான வருடமாக கண்டிப்பாக இருக்கும்.